இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த தட்டைப்பயிறு குழம்பு செய்யலாமாங்க. நான் இன்னைக்கு உடைச்ச தட்டைப்பயிரை 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. நல்லா 2 டைம் கழிஞ்சிட்டு 1 டம்ளர் பயிருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்புக்குள்ளே போகிறக்கு சொரக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா செவக்க வணக்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து உப்பு போட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் போட்டுட்டு சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சொரக்காயில் வர தண்ணியிலேயே நல்லா சொரக்காய் வணங்கினா தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே சொரக்காய் நல்லா மைய வணங்க விட்டுருங்க. நல்லா சொரக்காய் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பெடுத்து ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடிங்க. நெய் விட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.